உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த பொருட்களில் டைமண்டும் ஒன்று. இப்படிப்பட்ட டைமண்டை எல்லாரும் ஒரு முறையாவது பார்க்கணும், இல்லை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் நாம் பார்க்க போகிற டைமண்ட் ஒரு சபிக்கப்பட்ட டைமண்ட். அந்த டைமண்டை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், நீ கோகினூர் வைரம் டைமண்டை பற்றி தானே சொல்ல போகிற அப்படின்னு. இல்லை, அதுக்கும் மேலே இது வரைக்கும் குறைஞ்சது 6 பேரையாவது அந்த டைமண்ட் பழி வாங்கியிருக்கு. இந்த டைமண்ட் பேர் பிளாக் ஓர்லோ டைமண்ட். இந்த கருப்பு வைரம் இந்தியாவுக்கு சொந்தமான வைரம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுவும் இது இந்தியாவிலேருந்து கொண்டு போனதுக்கு அப்புறம்தான் இது சபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருப்பு வைரம் ஒரு 195 கேரட்டுடைய ஒரு கருப்பு வைரங்க. இது முதல்ல இந்தியாவில் தான் இருந்திருக்கு, அதுவும் தென் தமிழகத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த டைமண்ட் அமெரிக்காவில் இருக்குது. இதுக்கான காரணம், இதுக்கான சாபம் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஏன்னா இது முதல்ல இந்தியாவில் தென் தமிழகத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு பிரம்மா கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் இது இருந்ததாகவும் இந்த வைரம் பிரம்மாவுடைய கண் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. இப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர், ஒரு பூசாரி அப்படின்னு வச்சுக்கலாமே, அவர் இதை திருடுறாரு. இப்படிப்பட்ட கருப்பு வைரத்தை 19ஆம் நூற்றாண்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரி இதை திருடிட்டாராமா. திருடி அதை எங்கே கொண்டு போனார், என்ன பண்ணார் அப்படின்னு தெரியல. அதே போல் அதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன ஆனார் அப்படின்றதும் அங்கே யாருக்குமே தெரியல. இவ்வளோ இந்திய அரசாங்கம் அதை பற்றி தேடி பார்த்துச்சு, எந்த ஒரு தடயமும் தெரியல. அதுக்கப்புறமா ஒரு சில 100 வருஷத்துக்கு அப்புறமா பிரிட்டிஷ் இளவரசி நடேஷா ஓர்லே அப்படின்றவங்க இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு அதை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் சில நாட்கள், சில வருஷங்கள் அதை அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க. ஆனால் சில வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க மர்மமான முறையில் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சு, அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஃபேமிலியை கேட்டப்ப இந்த மாதிரி எந்த ஒரு லவ் அஃபேரும் எங்கள் பொண்ணுக்கு கிடையாது, ஆனால் இது ஏன் அவள் சூசைட் பண்ணா அப்படின்றது எங்களுக்கு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 20th செஞ்சுரியில், அதாவது 1932 ஜேடபிள்யூ பாரிஸ் அப்படின்ற ஒரு வைர வியாபாரி இதை வாங்குறாரு. அதுவும் உண்மையான பேர் அவருக்கு என்னன்னு சொல்லப்படலை. இவர் பேர் ஜேடபிள்யூ பாரிஸ், அது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கு. இதை வாங்கி அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு அவர் கூடவே வச்சிருக்காரு. வச்சிருந்து ஆனாலையும் அந்த வைரத்தை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய கஷ்டம், கம்பெனி லாஸ், அந்த மாதிரி நிறைய ஏற்பட்டு அவரும் மர்மமான முறையில் சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் 1947 ரஷ்யாவை சேர்ந்த 2 பிரின்சஸ் இதை வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் லியோனிலா கெலிட்சின் பேரியான்ஸ்கை அப்படின்ற அந்த பிரின்சஸும் இதை 1942 வச்சுருந்துருக்காங்க. உடனே ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமாவே இந்த டைமண்ட் அவங்கள கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்களுடைய இந்த டைமண்டுடைய சாபத்தினால இவங்க மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அதே 1947 பிரின்சஸ் நெடேயா ஓர்லே அப்படின்றவங்க இதை வச்சுருந்துருக்காங்க. குழப்பமே என்னன்னா, இது 1947 இவங்க பிரின்சஸ் நெடேயா ஓர்லே அப்படின்றவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு அத்தாட்சி இருக்குது. ஆனால் இந்த பிரின்சஸ் லியோனிலா என்றவங்க 1918 இவங்க இறந்துட்டதா ஒரு ரெக்கார்டும் இருக்குது. அவங்களுக்கு அப்போ வயசு 102. இப்போ எது உண்மை அப்படின்றது இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கருப்பு வைரத்துக்கு பிளாக் ஓர்லோ டைமண்ட் அப்படின்னு பேர் வர காரணமே பிரின்சஸ் ஓர்லோ இறந்ததுக்கு அப்புறமா தான் இது அதுக்கான பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கர்ஸோடைய டைமண்டை யாரும் வாங்குறதுக்கு முன் வரல. ஆனால் சில காலங்களுக்கு முன்னாடி சார்லஸ் விஸ்டன் அப்படின்ற ஒரு நபர் இதை வாங்கி ஒரு ஜுவல்லரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜுவல்லரி பேர் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரின் ஜுவல்லரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜுவல்லரி கேட்டாங்க அப்படின்னு இந்த டைமண்டை 3 பீஸாக அவர் கட் பண்ணியிருக்காரு. 3 பீஸாக கட் பண்ணி இது ஒவ்வொரு பீஸுமே 67.5 கேரட்டாக வெயிட் இருக்கிற மாதிரி கட் பண்ணி அதை அந்த ஜுவல்லரி கிட்ட கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கு அப்புறம்
அதில் 2 பீஸ் என்னாச்சுன்றது யாருக்குமே தெரியல. இப்போதைக்கு அதில் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விஸ்டமை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவர் இன்னும் உயிரோடு இருக்காரா இல்லை இறந்துட்டாரா அப்படின்ற எந்த தகவலும் இல்லை. இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் டைமண்ட், அந்த ஓர்லோ டைமண்ட் இப்போ 2006 நியூயார்க்கில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய டேனி பெட்டிமாசஸ் அப்படின்ற ஒரு நபர் இதை 2006 வாங்கி இதை ஒரு நெக்லஸாக செய்கிறாரு. அதாவது இந்த பிளாக் டைமண்டை சுற்றி மொத்தம் 124 சாதாரண டைமண்டை பொருத்தி, அதுவும் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய டைமண்டை பொருத்தி இதை ஒரு நெக்லஸாக செய்கிறாரு. செஞ்சு ஆனால் அவர் கூட வச்சுக்கலங்க. இப்போது ஒரு மியூசியமில் இருக்குது, அமெரிக்கன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் நியூயார்க்கில். இப்போவும் அது ஒரு காட்சி பொருளாக தான் இருக்குது. அதை அப்படியே ஒரு மியூசியமுக்கு ட்ரஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. அதாவது எப்படி கிஃப்டாக கொடுத்துட்டாரு, இதை காட்சி பொருளாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்டதுக்கு ஏன் நீங்கள் வச்சுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அந்த டைமண்ட் மேலே இருக்கக்கூடிய கர்ஸை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது, எனக்கு இது ரொம்ப பழமையான டைமண்ட் அப்படின்னு தெரியும், அதனால இதை மியூசியமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மழுப்பியிருக்காரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளாக் டைமண்ட் எப்போ 3 துண்டாக வெட்டப்பட்டதோ அப்போவே இதனுடைய சாபம் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இன்னமும் அந்த சாபம் இருக்குது, அதனால தான் இங்கே இப்போது இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க, யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இது மியூசியமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த சாபம் வந்ததுக்கான காரணமே இது ஒரு கோயில் இருந்திருக்கு, அதுவும் இந்து கோயில் இருந்திருக்கு. ஒரு பிரம்மாவுடைய கண்ணுன்னு நம்பப்பட்ட ஒரு டைமண்டை இவங்க சொந்தம் கொண்டாடின வச்சு தான் அவருடைய சாபத்தினால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கருப்பு டைமண்ட், அதாவது கருப்பு வைரம் இந்த பூமியிலே கிடைக்காது. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இதில் இருக்கக்கூடிய கார்பன் மூலக்கூறு தனிமங்கள் எல்லாமே இந்த பூமியில் இதுவரை எந்த டைமண்ட்லேயும் ஒத்து போல இது நமக்கு தெரிஞ்சு ஒருவேளை விண்வெளியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த டைமண்டை பற்றி கேட்கும்போதும் படிக்கும்போதுமே ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இதுவரையும் இதனால தான், இந்த டைமண்ட்னால தான் இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்றதுக்கு ஆதாரமும் கிடையாது. ஏன் திடீர்னு இவங்க சூசைட் பண்ணி இறந்து போனாங்க, இல்லை இறந்து போன காரணம் அதுவும் தெரியல. ரொம்பவும் மர்மமாகவே இருக்குது. உண்மையிலேயே இந்த பிளாக் டைமண்ட், அதாவது கருப்பு வைரம் சபிக்கப்பட்டதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஒன்று எனக்கு நல்லாவே தெரியுது, இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி அபூர்வமான வைரம் எல்லாமே இருந்திருக்கு. இதை எப்படியோ பிரிட்டிஷ்காரன் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கான். பொக்கிஷங்களை இந்தியாவுக்கே தெரியாமல் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு அவனுடைய மியூசியமில் ஒரு காட்சி பொருளாக வச்சு அலங்கரித்து காசு பார்க்குறதுல பிரிட்டிஷை அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மைதானே? உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே இந்த கருப்பு வைரம் சபிக்கப்பட்டதா இல்லை கட்டுக்கதையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உண்மையிலேயே பாண்டிச்சேரியில் பிரம்மா கோயில் ஒன்று இருக்குது, ஆனால் அதுதான் அந்த பிரம்மா கோயிலா அப்படின்றது இதுக்கான சாட்சிகளும் ஆதாரமும் எதுவுமே கிடைக்கல. பிளாக் டைமண்டை பற்றி இதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியுமா, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறீங்களா அப்படின்றதையும், இது உண்மையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.